Welcome to Aruna Study Point channel. இந்த வீடியோவில் PGTRB Chemistry Unit 5 Important Questions பார்க்குறோம். இதுதான் Unit 5க்கான சிலபஸ் இது. இந்த சிலபஸில் தெர்மோடைனமிக்ஸ் லெசன் வந்திருக்கு. Statistical Approach of Thermodynamics, Chemical Equilibrium, Phase Equilibrium, Chromatography, Thermal Analysis, Chemical Crystallography and Polarimetry. இந்த லெசன்ஸ் இந்த டாபிக்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எந்த கொஸ்டின்ஸ் பார்க்குறோன்னா 2017 டிஆர்பியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் Bose-Einstein statistics the most probable distribution of Ni particle among the various energy level is given by கொடுத்துருக்காங்க. அப்போ Bose-Einstein statistics இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேசிக் வந்து 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், Bose-Einstein ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபெர்மி-டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது மூணுமே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு மேக்ஸ்வெல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். ஸோ இங்கே Ni ஈக்குவல் டு Gi டிவைடட் பை e to the power of alpha plus beta EI. ஸோ இதான் வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மோஸ்ட் ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் Ni பார்ட்டிகல் இன் Gi எனர்ஜி லெவல். ஸோ நெக்ஸ்ட்டு Bose-Einstein பார்க்கணும். Bose-Einstein இங்கே Ni ஈக்குவல் டு Gi, சேம் ஃபார்முலா, e to the power of alpha plus beta EI, பட் இந்த -1 ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து Bose-Einstein மோஸ்ட் ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது ஃபெர்மி-டிராக். ஃபெர்மி-டிராக்கும் சேம் ஈக்குவேஷன் தான். Ni ஈக்குவல் டு Gi டிவைடட் பை e to the power of alpha plus beta EI plus 1. ஸோ இது ஃபெர்மி-டிராக் மோஸ்ட் ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ஆன்சர் பார்க்குறோம். ஆன்சர் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா Ni ஈக்குவல் டு Gi டிவைடட் பை எக்ஸ்பென்ஷியல் பவர் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா EI -1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த -1 வந்து இந்த ப்ராக்கெட்டில் இல்லை. பட் ஆப்ஷன் ஏவில் பார்க்குறோம். ஆப்ஷன் ஏ Ni ஈக்குவல் டு Gi மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் பவர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா EI -1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைனஸ் வந்து ப்ராக்கெட் உள்ளே இருக்குது. அப்போ மீனிங் என்னன்னா எக்ஸ்போனென்ஷியல் பவரில் -1 இருக்குது. ஆப்ஷன் பிலையும் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்போனென்ஷியல் பவரில் -1 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் ஏவை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஆப்ஷன் டியில் வந்து மைனஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். Next question, according to Fermi-Dirac statistics, the number of Ni indistinguishable particle distributed in Gi energy level given by சொல்லியிருக்காங்க. ஸோ Gi எனர்ஜி லெவலில் Ni indistinguishable பார்ட்டிக்கலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான நம்பர் ஆஃப் வேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கம்பேர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் Gi பவர் ஆஃப் Ni டிவைடட் பை Ni ஃபேக்டோரியல். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் வே ஆஃப் Ni பார்ட்டிகல்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் Gi எனர்ஜி லெவல். சிமிலராக Bose-Einstein பார்க்கலாம். Bose-Einsteinக்கு Ni ப்ளஸ் Gi -1 factorial divided by Ni factorial into Gi -1 factorial இருக்கும். இது Bose-Einstein. ஃபெர்மி-டிராக் பார்க்கணும். ஃபெர்மி-டிராக்கில் Gi factorial divided by Ni factorial into Gi minus Ni factorial இருக்கும். ஸோ இது வந்து ஃபெர்மி-டிராக். இந்த ஆப்ஷன்
ஏபிசிடி கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன் ஏவில் என்ஐ ஃபேக்டோரியல் டிவைட் பை ஜிஐ ஃபேக்டோரியல் இன்ட்டு ஜிஐ ஃபேக்டோரியல் என்ஐ ஃபேக்டோரியல்னு இருக்குது. ஸோ இது ஆப்ஷன் எங்கேயும் இல்லை, ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பியில் என்ஐ ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஜிஐ -1 ஃபேக்டோரியல் டிவைட் பை என்ஐ ஃபேக்டோரியல் அண்டு ஜிஐ -1 இருக்குது. ஸோ இது வந்து போஸ் ஐன்ஸ்டீன் ஃபேக்டோரியல் மாதிரி இருக்குது. இது வந்து போஸ் ஐன்ஸ்டீன். ஆப்ஷன் டியில் ஜிஐ ஃபேக்டோரியல் டிவைட் பை என்ஐ ஃபேக்டோரியல் இன்ட்டு ஜிஐ மைனஸ் என்ஐ ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபெர்மி ட்ராக் ஃபேக்டோரியல் கூட மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the electronic partition function for atomic chlorine at ordinary temperatures கேட்டிருக்காங்க. அது எலக்ட்ரானிக் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் வந்து குளோரின் ஆட்டத்துக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா நாங்கள் எழுதுகிறோம். எலக்ட்ரானிக் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் சம் புக்ஸில் இசட் எலக்ட்ரானிக் கொடுத்துருக்காங்க. இசட் எலக்ட்ரானிக் ஈக்குவல் டு ஜிஓ ப்ளஸ் ஜிஐ exponential power minus delta E electronic divided by KT or RT கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே KTன்னு இருக்குது. ஸோ இந்த ஜிஏன்றதுனால டீஜெனரசி லெவல். ஸோ இந்த டீஜெனரசி லெவலில் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 2J + 1. ஜேன்றது டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். இந்த ஜே வேல்யூ எல் மைனஸ் எஸ்ஸாக இருக்கலாம், ஆர் ஜே ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எஸ்ஸாக இருக்கலாம். இந்த எஸ்ன்றது ஆங்குலர் மொமெண்டம், எஸ்ன்றது ஸ்பின் குவாண்டம் மொமெண்டம், டோட்டல் ஸ்பின் குவாண்டம் மொமெண்டம். குளோரின் ஆட்டம் கேட்டிருக்காங்க. அந்த குளோரின் ஆட்டம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் B5. ஸோ இந்த B5க்கு நம்ம பார்க்குறோம் -1 +1 0 -1. இப்போ எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 1 இருக்குது. ஸோ எஸ் வேல்யூ 1/2 அண்டு எல் வேல்யூ பார்த்தோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் எல் வேல்யூ 2 + 0 -1 இருக்குது. அப்போ 2 - 1 1. இது ஆஃப் ஃபில்டு, மோர் தென் ஆஃப் ஃபில்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ ஜே ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எஸ், எல் வேல்யூ 1, எஸ் வேல்யூ ஆஃப். ஸோ 3/2ன்னு கிடைக்குது. ஸோ இந்த 3/2 அப்ளை பண்ணும்போது 2 × 3/2 + 1, 2 கேன்சல் ஆகிடும், 3 + 1. ஸோ இந்த கிரவுண்ட் லெவலில் வந்து டீஜெனரசி 4 இருக்குது, 4 டீஜெனரசி. ஸோ 4 வர ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 வர ஆப்ஷனை அது QEன்னு கொடுத்துருக்காங்க சிம்பிள், 2 + 4 கொடுத்துருக்காங்க, இங்கே 2 + 4. ஸோ இந்த ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 4 + 2 e to the power of -EI டிவைடட் பை RT கொடுத்துருக்காங்க. இங்கே டிவைடட் பை RT கொடுக்கல. ஸோ இந்த ஆன்சரை நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் ஏவை செலக்ட் பண்ணிக்குவோம். இங்கே எக்ஸ்ரே ஸ்டேட்டில் 2 EI ஈக்குவல் டு 2J + 1. ஸோ எக்ஸ்ரே ஸ்டேட்டில் ஜே வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 1/2 இருக்கும். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணும்போது 2 × 1/2 + 1, 2 கேன்சல் ஆகிடும், அப்போது 2 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ 2. ஆன்சர் ஏ கரெக்ட் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இன் ஏ partition chromatographic analysis of a sample, the solvent front is 12 cm and the solute front is due to the components BQ, RS are respectively 7.2, 5.4, 4.8, 6.6 cm. The correct order of RF வேல்யூ ஆஃப் த காம்பனன்ட் கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிளான கொஸ்டின் தான். RF வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ RF வேல்யூ ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை solute divided by distance
travel by solvent. இந்த solvent வந்து 12 centimeter travel ஆயிருக்கு, பட் solute வந்து டிஃப்ரெண்ட் solute இருக்கு. ஸோ P, Q, R, S solute இருக்கு. இதனுடைய travel சென்டிமீட்டர் எழுதுகிறோம். 7.2, 5.4, 4.8, 6.6. So RF value is directly proportional to distance traveled by the solute. So நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்ல. அது 7.2 divided by 12 இதெல்லாம் போட்டு அடிச்சுட்டு வந்து கால்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ RF value directly proportional to distance traveled by the solute. ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கு directly proportional இருக்கும். ஸோ RF வேல்யூ எதுக்கு மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்த்தோம்னா பிக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ பி வந்து மேக்ஸிமமாக இருக்க வேல்யூ பார்க்குறோம். அது இன்க்ரீஸிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் டி அண்டு சியை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா அங்கே பிக்கு வந்து லெஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பி அண்டு சி அண்டு டியை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அடுத்தது ரிமைனிங் இருக்கிற QRS கம்பேர் பண்ணும்போது S have more RF value. இப்போ S more RF value இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் எழுதணும்னா R less than Q less than S less than P. ஸோ இந்த ஆர்டரில் இருக்கணும். R Q S Pன்னு இருக்கணும். ஸோ அது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், number of theoretical plate N, the retention time TR and baseline width of chromatographic beak WR related as கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் குரோமட்டோகிராஃபினுடைய பீக் வச்சு கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸோ குரோமட்டோகிராஃபி பீக்கில் 3 வித்து இருக்குது. அந்த வித்தை பற்றி பார்க்கலாம். குரோமட்டோகிராஃபி ஃபைல் ஒன் ட்ரா பண்ணுறேன். இங்கே வந்து டைம், சிக்னல், இந்த டைம் தான் நம்ம ரிட்டென்ஷன் டைம் சொல்லுவோம். இந்த டைம் டிஸ்டன்ஸ் வந்து ரிட்டென்ஷன் டைம் சொல்கிறோம். டிஆர்னு சிம்பிள் வச்சுருக்கோம். சிமிலராக இந்த வித்து இந்த டிஸ்டன்ஸ்க்கான இந்த பீக்கோடைய வித்து டைம் ஸ்கேலில் சொல்லுவோம். ஸோ இந்த வித்து தான் வந்து W, பீக் வித்துன்னு சொல்கிறோம். பீக் வித் அட் பேஸ் லைன், இந்த பேஸ் லைன் பீக். சிமிலராக இந்த வித்து நான் சொல்லுவோம் W 1/2ன்னு சொல்கிறோம். பீக் வித் அட் ஆஃப் ஹைட், ஆஃப் பீக் ஹைட்டுன்னு சொல்கிறோம். ஆஃப் பீக் ஹைட். ஸோ இதுக்கான ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். என்னென்னா நம்பர் ஆஃப் தியரிட்டிக்கல் பிளேட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது எஃபிஷியன்சி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் குரோமட்டோகிராஃபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் தியரிட்டிக்கல் பிளேட் என்னன்னா N equal to TR divided by W square into 16 இருக்கும். சிமிலராக N equal to TR divided by W square 5.54 இருக்கும். ஸோ உங்க 2 ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து வித் லென்த் அட் பேஸ் லைனில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வித் லைன் அட் ஆஃப் பீக் ஹைட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் டிஆர்ன்றது இந்த ரீடென்ஷன் டைம், டிஆர்ன்றது ரீடென்ஷன் டைம், இதுக்கான ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பு கிவன் ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏவில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் காலம் குரோமட்டோகிராஃபி த டிகிரிஸ் ஆர்டர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு கெட் அப்சார்ப்னு கேட்டுறாங்க. அது காலம் குரோமட்டோகிராஃபியில் அப்சார்ப் ஆகிற அந்த எபிலிட்டி என்னுடைய டிகிரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அப்போ உங்க சப்ஸ்டன்ஸோடைய போலார் நேச்சரை வச்சு இது இருக்கும். இதோட டிகிரீசிங் நேச்சர் பார்க்கும்போது ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்கஹால், கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் அண்டு ஹைட்ரோ கார்பன்ஸ், இந்த ஆர்டரில் தான் அவனுடைய டிகிரீசிங் ஆர்டர் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அது கார்பாக்சிலிக் ஆசிட் greater than alcohol, alcohol greater than
aldehyde greater than or aldehyde or ketone carbonyl compounds greater than hydrocarbon. So the answer is correct for this question. Next question, the pseudo first order rate constant for an acid hydrolyzed reaction S plus H2O plus H plus give product is 1.8 into 10 to the power of minus 5 second power minus 1. The value of true rate constant given that concentration of H plus equal to 0.1 mole decimeter power minus 3 and water is present in large excess னு கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா டூ ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஜூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது க்ளூ. ஃபர்ஸ்ட் நம்ம ரேட் எழுதிக்கலாம். இந்த கிவன் ரியாக்ஷனுக்கு கிவன் ரியாக்ஷன் S plus H2O plus H plus gives product. ஸோ இதுக்கான ரேட் எழுதுகிறோம். rate equal to K into concentration of H2O into concentration of H plus into concentration of S substrate. ஸோ இது ஜூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. அப்போ அந்த ரேட் நம்ம எப்படி எழுதலாம்னா ரேட் ஈக்குவல் டு K1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் S பவர் 1ன்னு எழுதுகிறோம். இது ஜூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ இது வந்து ட்ரூ, இந்த கேன்றது ட்ரூ ரேட் கான்ஸ்டன்ட், K1ன்றது ஜூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இங்கே K1ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஜூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 1.8 into 10 to the power of minus 5 செகண்ட் பவர் இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்த கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. K ஈக்குவல் டு ட்ரூ ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கான ரிலேஷன்ஷிப் நம்ம இங்கே டெரிவ் பண்ணிக்கலாம். அப்போ K ஈக்குவல் டு K1 equal to K into concentration of H2O into concentration of H plus. K equal to K1 divided by concentration of H2O into concentration of H plus. So K1 value is 1.8 into 10 to the power of minus 5 divided by concentration of H2O 55.5 வரும். ஸோ அங்கே 55.5 into H plus கான்சன்ட்ரேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க 0.1. ஸோ அங்கே 0.1. இந்த 0.1 நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா 10 to the power of minus 1 வச்சுக்கலாம். ஸோ இதை அடித்தோம்னா -4 வரும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 3.24 கிடைக்குது. இன்ட்டு 10 to the power of minus 2. ஆல்ரெடி ஒரு -4 இருக்குது. 10 to the power of minus 4. அப்போ டோட்டலாக 10 to the power of minus 6 கிடைக்கும். 24 10 to the power of minus 6. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது 10 to the power of minus 6. பட் நம்ம H2O கான்சன்ட்ரேஷனை விட்டுட்டு எழுதணும்னா அதோட யூனிட் வந்து எப்படி கிடைக்கும் பார்க்கும்போது இங்கே செகண்ட் இன்வெர்ஸ் கிடைக்குது. கான்சன்ட்ரேஷனோட யூனிட் வந்து மோல் டெசிமீட்டர் பவர் -3. இதுக்கு ஒரு மோல் டெசிமீட்டர் பவர் -3. ஸோ டோட்டலாக மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் பவர் -6 இருக்கும். இதை மேலே கொண்டு போகும்போது மோல் பவர் -2 டெசிமீட்டர் 6ன்னு கிடைக்கும். ஸோ எல்லா யூனிட்லையுமே அதான் கொடுத்துருக்காங்க. மோல் பவர் -2 டெசிமீட்டர் பவர் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நம்ம H2O கான்சன்ட்ரேஷனை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் மோல் பவர் -1 டெசிமீட்டர் கியூப் செகண்ட் இன்வெர்ஸில் ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம H2Oனோட கான்சன்ட்ரேஷனை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் யூனிட்டை வச்சு நம்ம H2ஓட கான்சன்ட்ரேஷன் ஆட் பண்ணி ஆன்சர் போட்டிருக்கோம். சப்போஸ் H2ஓட கான்சன்ட்ரேஷனை நெக்லெக்ட் பண்ணியிருந்தால் லார்ஜ் எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஆன்சர் வந்து 1.4 into 10 to the power of -4 தான் கிடச்சிருக்கும். ஸோ இங்கே 1.8 into 10 to the power of -4ஓட முடிஞ்சிட்ருக்கும் ஆன்சரு. இதை நம்ம டிவைட் பண்ணுற ஒர்க் இருக்காது. பட் ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர். யூனிட்டை வச்சு நம்ம H2Oனுடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் சி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், 50 gram molecule of H2 on interact with 5.2 gram
molecule of iodine vapor at 444 degrees Celsius produced 10 gram molecule of HI. The equilibrium constant for this reaction கேட்டிருக்காங்க. அப்போ இந்த reaction என்னன்னா H2 plus I2 plus I2 reversibly gives equilibrium சொல்லிட்டாங்க. So reversibly gives 2HI in equilibrium reaction. இதுக்கான equilibrium constant எழுதுறோம். K C equal to concentration of HI power 2 divided by concentration of H2 and concentration of I2. இது equilibrium constant expression. So initially நம்ம இந்த 15 mole இருக்கு, H2 வந்து 15 mole, iodine 5.2 mole இருக்கு. இதோடைய எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நமக்கு தெரியல. ஸோ இங்கே வந்து இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு தெரியல. பட் ஈக்குலிபிரியம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் 10 கிராம் மாலிகுல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது 10 கிராம் மாலிகுல் ஃபார்ம் ஆகும்னா இதோட ரேஷியோ பார்க்குறோம். 1:1 1 மாலிகுல், ஸோ 1 மோல் H2 1 மோல் I2 ரியாக்ட் ஆனால் நமக்கு 2 மோல் கிடைக்குது. ஸோ இங்கே 10 மோல் ஃபார்ம் ஆகும்னா 10 கிராம் மாலிகுல் ஃபார்ம் ஆகும்னா இது எவ்வளோ ஈக்குலிபிரியத்தில் ரியாக்ட் ஆகிருக்கும், இது 5 ரியாக்ட் ஆகிருக்கும், இது 5 ரியாக்ட் ஆகிருக்கும். அது 1:1 ரேஷியோ. ஸோ ரிமைனிங் எவ்வளோ ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு பார்க்கும்போது இங்கே 5 ரியாக்ட் ஆகிருக்கும். ஸோ 15லேருந்து 5 கழிச்சோம்னா நமக்கு 10 கிடைக்கும். 5.2லேருந்து 5 கழிச்சோம்னா 0.2 கிடைக்கும். இந்த ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் இங்கே 10 தான். ஸோ இந்த வேல்யூ என்னன்னா ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் வேல்யூக்கு இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ கேஐயோட ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் 10. ஸோ ஸ்கொயரில் இருக்கனால 10 × 10 போட்டிருக்கேன். டிவைடட் பை ஹச்சோட கான்சன்ட்ரேஷன் 10 இன்ட்டு I2ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.2 இருக்குது. ஸோ 2 × 10⁻⁻1 எழுதியிருக்கேன். ஸோ இதை அடித்தோம்னா 10 10 கேன்சல் ஆகிடும். இதை அடித்தோம்னா 5 கிடைக்கும். ஸோ 5 இன்ட்டு இந்த 1 மேலே கொண்டு போனால் 24/1 மாறும். இது பேருக்குன்னா 50 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 50. 50 இதனுடைய ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ 50 ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்.